குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.11 சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஒரு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறான். அதோட பர்சன்டேஜ் எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறான். சக்ஸசிவ்னா அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா 25% ஒன்று, இன்னொன்று 20% ஒன்று. கிவன் ஆன் அன் ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கலுக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன், லெட் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலோட மார்க்டு ப்ரைஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா விற்கிறதுக்கு, அது பார்த்தீங்கன்னா அஷ்யூம் தான் பண்ணுறீங்க. எவ்வளோன்னு பண்ணுறீங்க? 100 rupeesனு பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. அப்போ என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு தடவை அந்த புக்குக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா 100 into 25%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 25/100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகுமா? அப்போ என்ன வரும்? 25 rupees 25. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். அப்போ டோட்டல் டிஸ்கவுண்ட்டு அந்த ஆர்டிக்கல் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 100 ரூபா கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதில் இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ குறையுது அப்படின்னா 25 ரூபா குறையுது இல்லைங்களா? அப்போ 100க்கு 25 ரூபா குறையுது. அப்போ அதோட விலை பார்த்திங்கன்னா புக்கோட விலை 75 ரூபா. 100 ரூபா புக் என்ன பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட்டில்? 75 ரூபாய் கொடுக்குறானுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஸ்கவுண்ட். அதே புக்குக்கு என்ன பண்ணுறான்? மறுபடியும் அந்த ப்ரைஸ்லேருந்தே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ப்ரைஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அதே ப்ரைஸ்லேருந்து 25 கொடுத்துட்டு மறுபடியும் 20% கொடுக்குறான். அப்போ என்ன பண்ணுறோம்? அதோட ப்ரைஸ் எவ்வளோ? 75 into 20/100. இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்க, இதை கேன்சல் பண்ண 1, இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 5. நெக்ஸ்ட் அதே போல் இதையும் கேன்சல் பண்ணால் 15. அப்போ இதோட டிஸ்கவுண்ட்டு, செகண்ட் டிஸ்கவுண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 rupees. ஓகேங்களா? அதாவது 75லேருந்து 15 rupees குறையுது. அப்போ ப்ரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். அப்போ ஆல்ரெடி இருந்தது எவ்வளோ இருந்துச்சு? 75 minus 15. இப்போ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வருது? 60 rupees தான் வருது. சரிங்களா? இப்போ தேர்ஃபோர் நெட் செல்லிங் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ கடைசியாக விற்கிறாங்க அப்படின்னா, அந்த புக்கோட காஸ்ட்டு வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. 100 ரூபாயிலேருந்து என்ன பண்ணிட்டானுங்க? 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே போல் தேர்ஃபோர் சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் டு கிவன் சக்ஸசிவ். அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் 60 ரூபா டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருந்தா அதோட டோட்டல் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா?